நாம் தமிழர். நாம் தமிழர். நாம் தமிழர். என் மக்கள் எல்லாரும் கோடிக்கணக்கான மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை வந்து மக்கள் மேலே கண்மூடித்தனமாக அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக மக்கள் காப்பாற்றுவாங்க, கண்டிப்பாக மக்கள் என் பின்னாடி நிற்பாங்க, தோளோட தோளாக நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முன் ஏற்பாடுகள் எதுவும் பெருசாக இல்லாத சூழ்நிலையிலையும் முழுசாக நம்பி நான் வந்துட்டு இந்த இடத்துல மக்களையே நம்பி வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இன்றைக்கி என் மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்கும்போது நான் ஜெயிச்சு வந்து இந்த ஒசூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செப்பரேட்டாக வந்து சில விஷயங்கள் நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாயக்கன் ஏரிங்க மெயினில் இருக்கிறத வந்துட்டு ரொம்ப காலமாக வந்து இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம், இங்கே உள்ள கழிவு நீர்களை வந்துட்டு சரிப்படுத்தி சுத்திகரித்து நல்ல நீராக மாற்றி இதை வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய நீராக மாற்றி ப்ளஸ் சுற்றுலாத்தலமாகவும் மாற்றலான்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இதை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒசூரை சுற்றி நிறைய வந்துட்டு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விவசாயிகள் இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு சரியான நீர்வளம் இல்லாமல் சரியான குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தப்படாமல் சரியான கால்வாய் திட்டம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் சரிப்படுத்தி சரியான பிளான் கொண்டு வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சரியான நீர் வளம் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு நான் வந்து முன்னடந்து வரேன். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆகி இருக்கிற ஏரியா, நிறைய விவசாயிகள் தன்னுடைய விவசாயம் அழிஞ்சு போகுது. அதே நேரம் விவசாயிகளுக்கும் விலங்குகளுக்கும் நடுவில் அப்பப்போ வந்துட்டு மோதல்கள்னால நிறைய விவசாயிகள் மக்கள் வந்துட்டு இறந்து போகிறாங்க. பாவமாக வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதை வந்துட்டு ஒரு சரியான தடுப்பு ஏற்படுத்தி இதெல்லாம் ப்ரொடெக்ஷனாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒசூரில் சிப்காட் பிரச்சனை அது வந்து ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் இங்கே வந்து வாய்ப்பு இருக்குது, தமிழர்களுக்கு இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு முதல் வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு ஊரில் வாழ்கிறாங்கன்னா முதல்ல அந்த மக்களுக்கு தேவை என்னுடைய ஊரில் நான் வாழ்கிறதுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு என் இடத்துல இருந்து தான் வரணும். அதுதான் ஒரு ஹெல்தியான ஒரு சரியான முறையான மக்கள் வந்து சமூகம் முன்னேறக்கூடிய ஒரு வழியாக பார்க்கப்படுது. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு கம்பெனி அமைச்சு எங்கெங்கேயோ இருந்து கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இந்த ஊர் மக்களை ஏமாத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன். இது வந்து மக்களுக்காக நான் வந்து துணை நின்று இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பாக. அதே போல் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஐ ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஹையஸ்ட் செயல்பாடு வந்துட்டு அந்த மாதிரி மக்களுக்கு வந்து போய் சேர்றதில்ல. ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெசிலிட்டி போய் சேர்றதில்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த உயிர் போகிற நேரத்தில் கூட பாதிப்படைய செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரி கட்டி எல்லாத்துக்கும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மெடிசன் வந்துட்டு வழங்கணும், மெடிக்கல் ஃபெசிலிட்டி வழங்கணும். இதெல்லாம் உள்நோக்கி ஒத்து பார்த்து எல்லாத்தையுமே சரிப்படுத்தி என் மக்கள் கூட நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்க மகளிர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லை. இப்போ வர ஒசூரில் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு திருட்டு கொலை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமாக பேப்பரில் படிக்கிறோம். முக்கியமாக மகளிர்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. இங்கே இருக்கிற மகளிர்களுக்கு எத்தனையோ வேலை வந்து செய்கிறாங்க, மற்ற இடத்துல இருந்து இதே இடத்துல இருந்தும் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வெளியில் போகிற வரப்போ பாதுகாப்பு கிடையாது, ஹாஸ்டலில் பாதுகாப்பு கிடையாது, ஹாஸ்டல் சரியான முறையில் நடத்தப்படுறது கிடையாது, ப்ராப்பர் லைசன்ஸ்டாக நடத்துறது கிடையாது, சரியான முறையில் சாப்பாடு மற்ற வசதி பேசிக் நீட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுறது கிடையாது. இது எல்லாத்தையும் மகளிர்களுக்காக இது எல்லாத்தையும் கவனித்து அவங்களுக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நல்லபடியாக செயல்முறைப்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ஒசூர் மக்களுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள். அதெல்லாம் ஒசூர் மக்களே எனக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆதரிக்கணும். உங்கள் மகளாகி என் தந்தை இது எல்லை காத்த மாவீரனாக அறியப்படுறார். இந்த எல்லையில் நீங்களாம் எத்தனை கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. ஏன்னா கர்நாடகா தண்ணி ஒவ்வொரு டைமும் கேட்கும் போது ஃபஸ்ட்டு அடிக்கிறதே இங்கே தான் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மக்களுக்கு வந்துட்டு கர்நாடகாலேருந்து அவங்க தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருக்கிற ஒவ்வொரு ஆறு குளம் ஏரி இது எல்லாத்தையும் வற்ற விட்டுட்டு அழிய விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம இடத்துலயே வந்துட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் உயிர்மை பாதுகாப்போட நம்ம கொண்டுட்டு போக முடியும். இதனோட விழிப்புணர்வு வந்துட்டு மக்கள் கிட்ட போய் சேரல.
தமிழர்களுக்கு இதை பத்தி சரியா தெரியல. நிறைய மக்களுக்கு இது என்னன்னே புரியாம இருக்கு. இதை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே உயிர்மை பாதுகாப்பு, உயிர்மை வளர்ப்பு அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்து நடத்துறதுனால என்னைக்கா இருந்தாலும் இது மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையா ஸ்ட்ராங்கா இது ஒரு கருத்தா நான் முன்னாடி வைக்கிறேன். இதை நீங்க எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் மக்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த முறை வாக்களித்து நீங்க என் கூட சப்போர்ட்டிவா நிக்கணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நன்றி. எல்லா சிட்டிசன்ஸோட ரைட்ஸும் அதையே தமிழ் மக்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஏமாத்திட்டு வராங்க. அப்ப இம்பார்ட்டன்ஸ் கர்நாடக மக்களுக்கும் கர்நாடகா வாழ் மக்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குவாங்க. இங்க வாழ்றவங்க மனுஷங்க கிடையாதா? ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ரூல் சொல்றாங்க, ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தண்ணி போற வழிக்கு தான் அதிகமான உரிமைன்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுலதான் முக்கால்வாசி போற வழி இருக்கு. ஏன் இந்த மக்கள் இப்படி இது வரைக்குமே ஏமாற்றி கொண்டு வராங்க? இன்னைக்கு அந்த காவிரி படுகையில பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துட்டு வராங்க. இதுதான் பிளானா உங்களுக்கு? அது எல்லாத்தையும் காய விட்டுட்டு மண்ணை வாடுறது, இயற்கையை அழிக்கிறது, நீர்வளம் இல்லாம மக்களை சாகடிக்கிறது, மக்களை கொண்டு போய் கையேந்த விடுறது, இதெல்லாம் தான் பிளானா? இததான் அரசியலா? காவிரி நீரை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்க நீங்க? ஏன் சாதாரண மனுஷங்களோட வயிற்றுல அடிக்கிறீங்க? அங்க இருக்க கன்னட மக்களும் பாவம், இங்க இருக்கிற தமிழக மக்களும் பாவம். இவங்களுக்கு என்ன நடக்குது, இதுக்குள்ள இருக்க அரசியல் என்னன்னே புரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது நாங்க ஓட்டுக்காக கூட்டணி வைக்கிற விருப்பம் இல்லைங்க எங்களுக்கு. நாங்க ஓட்டுக்காக போய் ஒருத்தங்கிட்ட அடிமையாக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்க மக்கள் கிட்ட உண்மையா நிக்கிறோம். எங்க கொள்கைக்காக நாங்க நிக்கிறோம். அப்ப கொள்கையை வச்சுட்டு இன்னொருத்தன் கொள்கையை எப்படிங்க எங்களால போய் ஏத்துக்க முடியும்? மற்றவர்கள் வேணா அவர்களுடைய கொள்கையை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைமும் மாத்திக்கிட்டு போலாம். நாம் தமிழர் கட்சி நாங்க கஷ்டப்பட்டாலும் மக்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோங்க. மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நாங்க தனியா தான் நின்று போராடுவோம். கடைசி வரைக்கும் எங்களோட கொள்கையை அவங்க எங்க கூட்டணியிலே வர முடியும். கொள்கையை ஒத்துக்காம ஆப்போசிட் கொள்கையான ஆளுங்க கூட எந்தெந்த ஜென்மத்திலே எங்க கூட்டணி கிடையாது.